வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம மிராய் படம் வந்துருச்சுல்ல, அதை பத்தி ஊர்ல மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு ஒரு வெட்டு வெட்டலாமா? நல்லா இருக்குன்னு சொன்னவங்க, சுமார்னு சொன்னவங்க, அப்புறம் ரொம்பவே அசிங்கமா பேசினவங்கன்னு ஒரு 3 வகையா பிரிச்சு ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல படத்தோட நல்ல விஷயங்கள் என்னென்னு பாத்துருவோம். பலரும் கதை சூப்பர் அற்புதம்னு கொண்டாடுறாங்க. நம்ம புராண கதைகளையும் ஃபேண்டசி உலகத்தையும் கலந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தேஜா சஜ்ஜா அப்புறம் மஞ்சு மனோஜ், இவங்க 2 பேரோட நடிப்பு வேற லெவல்னு புகழ்றாங்க. தேஜா சஜ்ஜாவுக்கு இது 2வது ஹனுமான் படமா, ஒரு பக்கா ஹிட்னு சிலர் சொல்றாங்க. மஞ்சு மனோஜோட வில்லத்தனம் பின்னிட்டாம்பான்னு வாயை பிளக்க வைக்கிற அளவுக்கு இருக்குதான். ஸ்ரீயா சரண் கூட தனது கதாபாத்திரத்தில் கலக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இயக்குனர் கார்த்திக் கட்டமணியை பலரும் பாராட்டுறாங்க. அவர் ஒரு விஷுவல் ஸ்பெக்டாகுலர் படமா இதை கொடுத்திருக்காராம். படத்தோட பின்னணி இசை, அதாவது பிஜிஎம் அதிரடி சூப்பர்னு பலரும் சொல்றாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராபிக்ஸ் எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. சாதாரண பட்ஜெட்ல இப்படி ஒரு படமான்னு ஆச்சரியப்படுறாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர ஸ்ரீராமரோட காட்சிகள் எல்லாம் கும்மிருட்டுல கூட கண்ணுல மின்னல் வரும் போலன்னு புல்லரிச்சு சொல்றாங்க. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு இந்தியனும் சனாதனியும் பார்க்க வேண்டிய படம் ஒன்னு பாராட்டு மழை பொழியுது. டிக்கெட்டுக்கு காசுக்கு 100% ஒர்த்து. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் புல்லரிப்பு, பீக் சினிமா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு அள்ளி தெளிக்கிறாங்க. மொத்தத்துல பலரும் மிராயை ஒரு பிளாக் பஸ்டர் எபிக் ஹிட்னு தான் கொண்டாடுறாங்க. சரி, எல்லாம் நல்லதேவா இருக்குன்னு கேக்குறீங்களா? இல்லீங்க, அங்கே இங்கே சில சர்க்கிள்களும் இருக்கு. படம் சுமார் ஆவரேஜ்னு சொன்னவங்க சிலர் இருக்காங்க. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னு ஒரு சில பேர் குறை சொல்றாங்க. தேவையில்லாத சில காட்சிகள் இருக்கிறதால படம் கொஞ்சம் இழுபறியா இருந்துச்சாம். கிளைமேக்ஸ் பத்தி சுமாராக இருந்தது, நிறைவு திருப்தியா இல்லைன்னு சிலர் கருத்து சொல்றாங்க. மஞ்சு மனோஜ் கேரக்டரோட முடிவு அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு சில கருத்துக்கள் இருக்குது. படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் சில இடங்கள்ல கொஞ்சம் பலவீனமா இருந்திருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. அப்புறம் பெரிய குறை என்னன்னா, பைபுண்டு பேபிங்கிற பாட்டு படத்துல இல்லையாம். அதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. வில்லன் புக்குகளை தேடி போறது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனோ. கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. படத்துல எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் மிஸ்ஸிங்னு ஒரு சிலர் உணர்றாங்க. இயக்குனர் பல விஷயங்களை வலுக்கட்டாயமா இணைச்ச மாதிரி இருந்ததாகவும் சிலர் சொல்றாங்க. இப்போ படத்தை பத்தி ரொம்பவே வெளிப்படையா சில கடுமையான வார்த்தைகள்ல கருத்து சொன்னவங்க பத்தி பாத்துருவோம். டைம் வேஸ்ட் படம், ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாதுன்னு நேரடியா சிலர் சொல்லியிருக்காங்க. பொக்கா பொக்கா பொக்கான்னு கோபத்துல 3 முறை சத்தம் போட்ட ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் ராடு காட்டி மிரட்டி இறக்கிட்டாங்கன்னு ரொம்பவே மோசமா பேசியிருக்காரு. சில பேர் ஒரு ஆதி புருஷ் ஒரு மிராயின்னு அடிப்பட்ட படத்தோட ஒப்பிட்டு மிராயையும் காலி பண்ண பாக்குறாங்க. இது ரொம்பவே அசிங்கமான ஒப்பீடு மக்களே. தியேட்டர் மேனேஜ்மெண்ட் ஷோ டைமிங்க மாத்தி விட்டத பத்தி குறை சொன்னவங்க இருக்காங்க. அதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்த ராணா தங்க விளம்பரம் நல்லா இருந்துச்சுன்னு கிண்டல் பண்றவங்களும் இருக்காங்க. மீரா இல்ல இது மிட்டாய்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதுவும் கொஞ்சம் கலாய்ச்ச மாதிரி தான் இருக்குது. மொத்தத்துல படத்துக்கு நல்ல வரவேற்பு தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத எதிர்மறை விமர்சனங்களும் இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல பாப்போம். நன்றி மக்களே. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.